இந்த உலகத்தில அறிவு உள்ள மனிதரை கண்டுபிடிப்பது எளிது. ஆனா, அறிவு இல்லாத மனிதரை கண்டுபிடிப்பது இன்னும் எளிது. ஏனென்றால், அறிவு இல்லாத மனிதன் அவன் பேசும் வார்த்தைகளாலும், அவன் செய்யும் செயல்களாலும் தானே தன்னை வெளிப்படுத்தி விடுவான். ஒரு நாள், ஒரு இளைஞன் மகான் கௌதம புத்தர் அவர்களிடம் வந்து கேட்டான், குருவே, இந்த உலகத்தில் அறிவு இல்லாத மனிதனை எப்படி அடையாளம் காணலாம்? அதற்கு புத்தர் சிரித்துக்கொண்டு ஒரு ஆழமான உண்மையை சொன்னார். அந்த உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அறிவு குறைவான மனிதர்களுக்கு 3 முக்கியமான அறிகுறிகள் இருக்கின்றன. அந்த 3 அறிகுறிகள் என்ன தெரியுமா? இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு உண்மை இப்போ தெரிய வரப்போகிறது. ஒரு நாள், ஒரு இளைஞன் மகான் கௌதம புத்தர் அவர்களிடம் வந்து கேட்டான், குருவே, இந்த உலகத்தில் அறிவு இல்லாத மனிதனை எப்படி அடையாளம் காணலாம்? புத்தர் அமைதியாக சிரித்தார். பிறகு அவர் சொன்னார், இந்த உலகத்தில் அறிவு குறைவான மனிதர்களுக்கு 3 முக்கியமான அறிகுறிகள் இருக்கின்றன. முதல் அறிகுறி, அறிவு இல்லாத மனிதன் எப்போதும் மற்றவர்களின் தவறுகளை மட்டும் பார்க்கிறான். ஆனால் தன்னுடைய தவறுகளை ஒருபோதும் பார்க்க மாட்டான். அவன் நினைப்பான், நான் தான் சரி, மற்றவர்கள் எல்லாம் தவறு. ஆனால் உண்மையில அவன்தான் தன்னுடைய வாழ்க்கையை தானே கெடுக்கிறான். அறிவு உள்ள மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? முதலில் தன்னுடைய தவறுகளை பார்க்க முயற்சி செய்வான். ஏனெனில் தன்னையே திருத்திக் கொள்ளும் மனிதன்தான் உண்மையான அறிவாளி. பிறகு அந்த இளைஞன் மீண்டும் கௌதம புத்தர் அவர்களிடம் கேட்டான், குருவே, இரண்டாவது அறிகுறி என்ன? புத்தர் அமைதியாக பதில் சொன்னார், இரண்டாவது அறிகுறி, அறிவு இல்லாத மனிதன் எப்போதும் கோபத்தில் பேசுவான். அவன் யோசிக்காமல் வார்த்தைகளை சொல்லிவிடுவான். ஆனால் ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் மனதை ஆழமாக காயப்படுத்த முடியும். புத்தர் சொன்னார், ஒரு அம்பு உடலை காயப்படுத்தும், ஆனால் ஒரு கடுமையான வார்த்தை மனதை காயப்படுத்தும். அதனால்தான் அறிவு உள்ள மனிதன் முதலில் அமைதியாக இருப்பான், பிறகு யோசித்து பேசுவான். ஏனெனில் அமைதிதான் மனிதனின் மிகப்பெரிய சக்தி. அந்த இளைஞன் மீண்டும் கேட்டான், குருவே, மூன்றாவது அறிகுறி என்ன? அப்போது கௌதம புத்தர் அவர்கள் சிரித்தார். பிறகு சொன்னார், மூன்றாவது அறிகுறி, அறிவு இல்லாத மனிதன் தன் தவறை ஒப்புக்கொள்ள மாட்டான். தவறு செய்தாலும் அவன் அதை மறைத்து மற்றவர்களை குறை சொல்லுவான். ஆனால் அறிவு உள்ள மனிதன் தன் தவறை புரிந்து கொள்வான், அதை திருத்த முயற்சி செய்வான். ஏனெனில் தவறு செய்வது தவறு இல்லை, அதை திருத்தாமல் இருப்பதே தவறு. புத்தர் அந்த இளைஞனை பார்த்து இறுதியாக சொன்னார், வாழ்க்கையில் அறிவு பெறுவது புத்தகங்களால் மட்டுமில்லை, நம் நடத்தை, சொல், சிந்தனை இவைகளால் தான். அந்த இளைஞன் அந்த நாள் முதல் தன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். வாழ்க்கையில் நம்மை மாற்றும் பெரிய சக்தி நம்முடைய சிந்தனைகள் தான். அதை தான் கௌதம புத்தர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போல வாழ்க்கையை மாற்றும் புத்த ஞான கதைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.